மக்கள். ஹலோ டியர் மார்டிஸ், நம்ம தமிழ்ல சூர்யா நடிச்சு ஹிட் ஆன படம் தான் கஜினி. அந்த படத்தை நான் இப்ப ரீமேக் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி இந்தியா பெங்காலி இல்ல பங்களாதேஷ் பெங்காலில கஜினி படத்தை கலாய்ச்சி எடுத்து வச்சிருக்கானுங்க. அதோடைய கிளாரிட்டி பார்க்கணுமே. ஏண்டா ஒரு DSLR கேமரா உங்கள்கிட்ட இல்ல, மொபைலோட கிளாரிட்டி கூட நல்லா இருக்குமேடா. என்னடா இது? சூர்யா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நடிச்சா நல்லா இல்லங்கிறாங்க. சூர்யா நல்லா நடிச்ச படத்தையும் இப்படி கொதறி போடுறாங்க. பாவம்டா அந்த மனுஷன். சரி வாங்க அந்த கொடுமையை வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். பிரதீப் ராம் சிங் அப்படிங்கிறவரு வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அப்படியே இந்த காஜினி வெர்ஷனுக்கு இப்ப வருவோம். காது குறைஞ்சு 10 நாள் ஆகுது. ஏண்டா டேய், வில்லனை காமிக்க சொன்னா என்னடா பீகார்ல இருந்து ஒரு வடக்கனை கூட்டு வந்து காமிக்கிறீங்க? யாரா இவன் வில்லனாடா? சாலா நீ யாருடா? அடுத்து இந்த கஜினி வெர்ஷனோட நயன்தாரா கேரக்டர்ல இந்த அம்மா தான் நயன்தாரா. இதுல நோட்டீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, நம்ம தமிழ் வெர்ஷன் கஜினி நயன்தாராவுக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டுமே இருக்காது, ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். அப்படியே இந்த பெங்காலி வெர்ஷன் காஜினி படத்துக்கு வந்தீங்கன்னா நயன்தாராவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த பாய் ஃப்ரெண்டோட ஒரு டூயட் சாங்கும் இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா? இந்த கர்மத்தை பத்தி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். அடுத்து நம்ம பார்க்க போற கேரக்டர் பெங்காலி அசின். வாங்க வாங்க பார்த்து வாங்க 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 எல்லாம் வாங்க. நான் தான் பெங்காலி அசின். வெளியே சொல்லிடாதீங்க அக்கா. இவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க. கண்ணு தெரிஞ்சாலும் ரோட கிராஸ் பண்ணி விடுறது, தானே தள்ளி விட்டுட்டு 10 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கறதுன்னு இவங்க பெங்காலில பல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடே படம் தான் பார்க்க பழசா இருக்குன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் என்னடா மகா மட்டமா இருக்கு. அடுத்ததாக அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்மளது சஞ்சய் ராமசாமி கேரக்டர். என்னடே ஹீரோக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறீங்களா இல்ல காமெடியனுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறீங்களாடா? என்னடா மியூசிக் இதெல்லாம்? ஏண்டா இந்த சஞ்சய் ராமசாமி கேரக்டரும் நீங்க பாண்டி பஜார்ல இருந்து பேரம் பேசி வாங்கிட்டு வந்த சஞ்சய் ராமசாமி கேரக்டர் ஒன்னாடா? ஏண்டா இவன் எந்த ஆங்கிளடா சஞ்சய் ராமசாமி மாதிரி இருக்கான்? சைக்கோ பய மாதிரி இருக்கான்டா. பிக்காளி பசங்களா. ஹலோ ஹலோ, பெங்காலி சஞ்சய் ராமசாமியா? லே, நான் தமிழ்நாட்டு ஒரிஜினல் சஞ்சய் ராமசாமியா? வைடா போன பொறுக்கி பைய. ஏலே யாரா அவன்? என்ன மாதிரியே ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான ஊருக்குள்ள. மதர் மேக்கர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் எஸ் குசுபி. எஸ். வாவ், வாட் a பியூட்டிஃபுல் லேடி. தமிழ்ல இது ஒரு பியூட்டிஃபுல் ரியாக்ஷன், இந்த பெங்காலில இது ஒரு பாத்ரூம் ரியாக்ஷன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்பா பொண்ணு அருமையான காம்பினேஷன்ரா, அருமையான காம்பினேஷன். இஸ் இட்? இஸ் இட்? அந்த கோட் கழட்டுடா. வேண்டாம்க்கா. আন্যা তোমার কোট খোলো। জি তোমার কোট খোলো তাড়াতাড়ি। என்னடா அது? அவனை அப்படியே பாருங்க சார். இந்த துணி கடையிலலாம்
ஒரு பொம்மை ஒண்ணு நிப்பாட்டி வச்சிருப்பானுங்க. அதுக்கு விதவிதமா துணிகள்லாம் போட்டு அழகு பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்காண்டா அந்த ஆளு. யக்ஷுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. என்னடா மியூசிக் இது? மகுடி ஊதிட்டு இருக்கீங்க. ஏயா கத்துற? ஆனா நீங்க ஸ்டெப்னு ஒண்ணு போட்டிருக்கீங்க பாரு அதுல. அங்க பாரு. என்னடே இதெல்லாம் உங்களுக்கே டூ மச்சா தெரியலையாடா? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் எந்த ஃப்ரேம்ல பார்த்தாலும் அப்பா பொண்ணு மாதிரிதாடா இருக்கு. மனசாட்சி இல்லையாடா? ஏன்டா டேய், அது மண்டையா இல்ல மெட்டலாடா? என்னடா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க? நம்ம தமிழ் வெர்ஷன்ல எப்படி நயன்தாராவுக்கு ஒரு ஐட்டம் சாங் கூட வச்சிருப்பாங்களோ, இந்த பெங்காலி வெர்ஷன்ல நீங்க என்னடா பெரிய சாங் எடுக்கிறீங்க, நாங்க ஒரு சாங் எடுக்கிறோம் பார் அப்படின்னு சொல்லி நயன்தாராவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட போட்டு, அந்த பாய் ஃப்ரெண்டு இந்த காஜினி படத்துல காஜி புடிச்சு நயன்தாராவை கூப்பிட அங்க ஒரு சாங் ஒண்ணு வைக்கிறானுங்க. அதுவும் அந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்க பாக்கணுமே, அம்புட்டும் அவ்வளவு அருவருப்பா இருக்குடா. அடுத்ததாக அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சைக்கோ ராமசாமி வருகிறார். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. আমি কাউকে ক্ষমা করব না বন্যা। இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏண்டா டேய், கஜினி ராமசாமி மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா காஜி பிடிச்சவ மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. என்னடா இதெல்லாம்? இந்த கஜினி கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கஜினி சூர்யா எல்லாத்தையும் மறந்துடுவார். அதனால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல. நம்ம கஜினி சூர்யா என்ன பண்ணுவார் அப்படின்னா, உடம்புல பச்சை குத்திப்பார். எதெல்லாம் அவர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையுமே அவர் பச்சை குத்திப்பார். நான் தாண்டா பைத்தியம், கஜினி பைத்தியம், பைத்தியம். இந்த ஒரிஜினல் வெர்ஷன் கஜினில இந்த டாட்டூ சீன் 2 நிமிஷம் தாங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த லூசு பாய பென்சில்லையும் ஸ்கெட்சிலையும் வச்சு கிறுக்கிட்டு 20 நிமிஷம் கத்திட்டு இருக்கான் பாருங்க. 7122 இவன் உண்மையிலே பைத்தியக்கார தான் போலங்க. அங்க பாருங்க, இந்த சேது படத்துல நம்ம விக்ரம்க்கு கழுத்தை சுத்தி இந்த சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வைப்பாங்க தெரியுமா? அது மாதிரி ஏதோ கழுத்துல தொங்குது பாருங்க. இது பைத்திய ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்ச வந்த பைத்தியம். நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் கஜினில பாத்தீங்கன்னா அசீன் இறந்து போயிருவாங்க. அதனாலதான் நம்ம சூர்யா கஜினியா மாதிரி ரிவெஞ்ச் எடுப்பாப்ல. அத பார்க்கும் போது ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா, சே என்னடா இது, நம்ம கற்பனையா லவ் பண்ண சஞ்சய் ராமசாமி தான் சூர்யா அப்படின்னு தெரியாமலே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு பரிதாபமா இருக்கும். இதனாலதான் சூர்யா ரிவெஞ்சே எடுப்பாப்ல. ஆனா அப்படியே இந்த கோமாளி பெங்காலி வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா அசீன் சாகலங்க, உயிரோட தான் இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அட கிறுக்கு கம்யூனிட்டிகளா, உயிரோட இருக்கிறதுக்கு எதுக்குடா ரிவெஞ்ச் எடுக்கணும்? தமிழ்ல அசீன் இறந்ததுனாலதான் அந்த படம் அவ்வளோ எமோஷனா நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா இங்க பாத்தீங்களா, என்னடா இது, ரெண்டுமே மென்டலா? பெங்காலி அசீனு என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு, நானும் லூசு, நீயும் ஒரு லூசு.
நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு லூசு குட்டியை பெத்து போடுவோமா? ஏலே என்னடா ஆச்சு? ஓ சிஸ்டம் ரீசெட் ஆயிடுச்சா? ஓகே ஓகே ஓகே. ஆனா இந்த பைத்தியக்கார பயலுக சஞ்சய் ராமசாமி ஒரு சீரியஸான கேரக்டர்னு கூட தெரியாம சஞ்சய் ராமசாமியை வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. No, no, ছেলেফেলুন 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 Yes, বন্ধু 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 Thank you বন্ধু கதையை மாத்தி எடுக்கிறவங்கள பாத்திருக்கேன். ஆனா கதையே புரியாம ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க பாரு. இவனுங்க இந்த கொடுமையை மட்டும் பண்ணல. கேட்டுச்சா? பேக்ரவுண்ட்ல என்ன மியூசிக்னு கேட்டுச்சா? என்னடா இது காதலன் பட ரகுவரன் பீஜம்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? ஸ்ரீலங்கால தான் லூசு மாதிரி இந்த பீஜம் அடிக்கடி போடுவாங்கன்னா நீங்க வேறயா? என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாம ஒரு சீரியல் மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கருமத்தை বন্ধু বন্ধু இவனுங்க கதையை எப்படி எல்லாம் சொதப்பி வச்சிருக்காங்கிறத இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய சஞ்சய் ராமசாமிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய Dress ஒன்னு போட்டிருப்பாங்க. இதுதானே உலக வழக்கம். ஆனா இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, லூசு பையில பாருங்க. என்னடா காஸ்டியூம் இது? ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கியா? ஏடா டேய், நீ சஞ்சய் ராமசாமியா இல்ல உல்லாச ராமசாமியாடா? என்னடா கெட்டப் இதெல்லாம்? আমি তোমার জাহিদ বল না, আমি তোমার জাহিদ বল। டேய் டேய், பெங்காலி அசினியாச்சும் உயிரோட விடுறா, கத்தியே கொன்றா போற. இந்த கஜினி படத்துல நம்ம சூர்யா ரிவெஞ்ச் எடுப்பாரு கிளைமாக்ஸ்ல. அப்போ வில்லனுக்கும் சூர்யாவுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் ஒன்னு நடக்கும். டேய் என்னடா மூஞ்சி இது, வரி குதிரை மாதிரி? ஆனா நீங்களும் என்னன்னா குரங்கு செட்டையெல்லாம் பண்றீங்கன்னு நானும் பார்த்துட்டு தான்டா இருக்கேன். இவனுங்க இதை மட்டும் பண்ணல, இன்னொன்னு என்ன மாத்தி வச்சிருக்காங்கன்னா, நம்ம தமிழ் கஜினி வெர்ஷன்ல வில்லன் வந்து டபுள் ஆக்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த காஜினி பெங்காலி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயமே இல்ல. அதுலயும் இவன் எடுக்கிற ரிவெஞ்ச் எல்லாம் நீங்க பாருங்களேன். வில்ல எந்த ஆயுதத்தை வச்சு அடிச்சானோ அதே ஆயுதத்தை OLXல வாங்கினான்னு தெரியல, அதே இரும்பு ராடால மண்டை அடிச்சு உடைச்சி வில்லனை கொன்னு புடுறான். இப்படி கேனத்தனமா கன்றாவியா கருமம் பிடிச்சி எடுத்த இந்த படம் தான் பெங்காலி பங்களாதேஷ் காஜினி. அந்த அசின் தான் ஒடியாருதுன்னா, நயன்தாரா நீ எங்க ஒடியாடுற? இது வேறையாடா? ஆஹா, இதுக்குதான் நயன்தாராவுக்கு ஜோடியா? மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, கஜினி ரீமேக். காஜினி ஒரு காஜி படம் எடுத்திருந்தா கூட பார்த்துருக்கலாம்டா. ஆனா இது மாதிரி கன்றாவே எடுத்து வச்சிருக்கீங்க பாரு, கல்ச்சால போறவனுங்களா. இது கஜினி ரீமேக் இல்லடா, சூர்யா மேல எவனோ காண்டா இருக்கிறவன் எடுத்த ரீமேக்டா அதெல்லாம். என்னத்த சொல்ல. இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு மூவியா நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் ஒன்னு போட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல மூவியோட நேமை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.